ஐபிஎல் முடிஞ்சோன்னே ஸ்டார்ட் ஆக போகிற T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமோட ஓப்பனராக ரோஹித் சர்மாவோட களமிறங்க இருக்கார் விராட் கோலி. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியாவோட இடத்துக்கு வந்திருக்குது பெரிய சிக்கல். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஐபிஎல் போட்டிகள் முடிஞ்ச ஒரு சில தினத்திலேயே இந்த வருஷத்துக்கான T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் யூஎஸ்ஏல இருக்க கிரவுண்டுகளில் நடைபெற இருக்குது. இதுக்கான இந்தியன் டீமை மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்பில் கேப்டனாக செயல்பட இருக்காரு. அவர் கூட இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் களமிறங்குற மாதிரியான தகவல்கள் இருந்துச்சு. ஆனால் ஐபிஎல் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. அதே சமயத்தில் T20 ஸ்குவாடில் விராட் கோலிக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஐபிஎலுக்கு அப்புறமா விராட் கோலி செம்ம ஃபார்மில் வந்திருக்காரு இப்போது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீம் 7 மேட்ச்சில் படுமோசமாக விளையாண்டு 6 மேட்சை தோற்றுருந்தாலும் ஒரு பக்கம் விராட் கோலி மட்டும்தான் அந்த டீமுக்கு பொறுப்பாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் மட்டுமே அதிகபட்சமாக 300 ரன்னுக்கு மேலே அடித்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்துட்டு இருக்காரு இது வரைக்கும். அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா இந்த வருஷம் ஐபிஎல்லில் பல நல்ல ஸ்டார்ட்டுகள் கிடைச்சும் அதை பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டு இருந்தார். ஆனால் சென்னைக்கு எதிரான மேட்ச்சில் அவர் அடித்த செஞ்சுரியின் மூலமாக T20 வேர்ல்டு கப்புக்கு தயாராக இருக்கிறாங்கிறத அறிவிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இதனால் இப்போது இந்தியன் டீமோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்க விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸாக T20 வேர்ல்டு கப்பில் களமிறங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறதா தெரிய வருது. இவங்க 2 பேரும் அப்படி இந்தியன் டீமுக்காக T20 வேர்ல்டு கப்பில் களமிறங்கினாங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்தியன் டீமோட முக்கியமான ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியாவுக்கு T20 வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்கிறதுக்கு இப்போ பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் இயர் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஏற்பட்ட ஆங்கிள் இன்ஜுரிக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்காக எந்த ஒரு மேட்ச்லேயும் விளையாடாமல் இருந்தார். இப்போ தான் ஐபிஎல்லில் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ T20 வேர்ல்டு கப்பில் அவருக்கான இடம் பெரிய சிக்கலில் இருக்குது. அதாவது எல்லா மேட்ச்லேயும் ஹர்திக் பாண்டியா இப்போ ஐபிஎல்லில் கம்பல்சரி பவுலிங் போட்டால் மட்டுமே அவருக்கு இந்தியன் டீமில் இடம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் டீமோட ஹெட் கோச் ராகுல் டிராவிட் அண்ட் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஹர்திக் பாண்டியா மேலே நம்பிக்கை இருந்தாலும் அவரோட ஃபிட்னஸ் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதன் காரணமாக அவர் எல்லா மேட்ச்லேயும் கம்பல்சரி பவுலிங் போட்டால் மட்டுமே அவர் இந்தியன் டீமில் இடம் பிடிக்குவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே ஹர்திக் பாண்டியாவை ஐபிஎல்லில் பார்த்தோம்னா இந்த வருஷம் ஐபிஎல்லில் 6 மேட்சஸ் விளையாண்டு அதில் வெறும் 131 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருக்காரு. இது அவரோட பெரிய கன்சர்னாக இருக்குது இந்த வருஷம் ஐபிஎல்லில். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் குஜராத் மாதிரியான சுமாரான டீமை வச்சுட்டு அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறினார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் டீமை வச்சுட்டு இந்த வருஷம் 2 மேட்ச் மட்டுமே வின் பண்ணியிருக்காரு. இப்படி பேட்டிங் மற்றும் பவுலிங்னு ரெண்டுலேயுமே சொதப்பிட்டு இருக்க ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிலையும் சரியாக செயல்பட முடியாமல் இருந்துட்டு இருக்காரு. இதன் காரணமாக அவர் T20 வேர்ல்டு கப்பில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லை டீமில் எடுப்பாங்களாங்கிறதே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.